ஒரு தடவை ராஜீவ்காந்தி சென்னைக்கு வந்திருந்தப்போ வைஜெயந்தி மாலாவை சென்னை ராஜ்பவன்ல சந்திச்சு தேர்தலில் போட்டியிடுறீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில போட்டியிடுறதா முடிவும் பண்ணியாச்சு. வைஜெயந்தி மாலா அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியில கட்சி பணியில ஈடுபட்ட அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலேயே தேர்தல்ல அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றாங்க. மக்களவையில பேசின தன்னோட முதல் பேச்சிலேயே நம்ம நாட்டுல உள்ள நதிகளை இணைக்கணும்னு எந்த ஒரு மாநிலமும் எந்த ஒரு நதிக்கும் சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு பேசியிருந்தாங்க. அதே நாள் பெண்களுக்கு எதிரான நிகழ்த்தப்படும் வன்முறைகளையும் எதிர்த்து பேசியிருந்தாங்க. இவங்களோட பேச்சுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அன்னைக்கு இவங்க பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் அவசியமான ஒன்னதான் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினரா 2 தடவை பதவி வகிச்சிருக்காங்க. லோக்சபா மற்றும் ராஜ்யசபான்னு 2லயுமே இருந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி மறந்தனாலையும் காங்கிரஸ் கட்சியில முக்கிய ஆளுமைகள் இல்லாத காரணத்தினாலையும் கட்சியில நேர்மையான பழைய ஆட்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இதனால காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி 1999ல பாஜக போய் சேர்ந்தாங்க. திரையுலகத்துல வைஜெயந்தி மாலா பிரபலமா இருந்தப்பவே பல பிரபலங்கள் கூட சேர்ந்து பரபரப்பா பேசப்பட்டாங்க. வைஜெயந்தி மாலாவை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் வரதான் செஞ்சிருக்கு. புகழோட உச்சியில இருந்தப்பவே தன்னோட திரையுலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்துட்டாங்க வைஜெயந்தி மாலா. தமிழ் திரையுலகத்தோட தவிர்க்க முடியாத